Hi friends, welcome to பருப்பம் நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி மிளகாப்பொடி எள்ளு இட்லி மிளகாப்பொடி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எள்ளு இட்லி மிளகாப்பொடி செய்யறதுக்கு கடாயில் ஒரு டிராப்ஸ் அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 1 டம்ளர் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நான் வந்து தொளி இல்லாத முழு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வேணும்னா தொளி உள்ள முழு உளுந்த பருப்பும் எடுத்துக்கலாம், இல்லை உடைச்ச உளுந்த பருப்பும் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து கடாய் வந்து குழிவாக இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் நம்ம கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். அப்படின்னா எல்லா பருப்புமே வந்து ஒன்று போல் நமக்கு வறுபடும். இது வந்து நம்ம பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிளகாப்பொடி நம்ம வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய கடாயை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பருப்பும் ஒன்று போல் சிவக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஒரு தட்டில் நம்ம வச்சு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நான் வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர்லேயே நம்ம வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் கைவிடாமல் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுக்கக்கூடிய பருப்பு எதுவுமே கருக விடாமல் நம்ம எல்லா பருப்புமே ஒன்று போல் வறுபடுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து பொடி நம்ம அரைக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒன்று போல் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு உளுத்தம் பருப்போ இல்லை கடலை பருப்போ சரியாக வறுபடலை அப்படின்னா அது வந்து நமக்கு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லாத்தையும் ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எள்ளோட மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/2 டம்ளர் வேணும். ஏன்னா நம்ம 1 டம்ளர் கடலைப்பருப்பு 1 டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு நம்ம 1/2 டம்ளர் எள்ளு நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த எள்ளோட வாசனை நமக்கு அந்த இட்லி பொடியில் நமக்கு கிடைக்கும். அதனால 1/2 டம்ளர் எள்ளு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து எள்ளு வந்து வறுக்கும் போது கருக விடாமல் நல்லா ஆனால் வெடிக்கணும் அது. அதனால நான் வந்து 1/4 டம்ளராக பிரித்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன கடாய் யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய கடாய் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி மொத்தமாக போட்டு கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் கருக விட்டுறக்கூடாது. நமக்கு வந்து எள்ளு வந்து ஒன்று போல் எல்லா எள்ளுமே ஒன்று போல் வெடிச்சு கிடைக்கணும். அப்படின்னா அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி எள்ளு வெடிக்கும் போது நம்ம கொஞ்சம் வறுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகாவத்தல் அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 to 30 மிளகாவத்தல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த எள்ளு பொடியோட வாசனை வந்து நமக்கு தெரியும். அதுக்கு மேலே நம்ம மிளகாவத்தல் எடுத்தோம் அப்படின்னா உரைப்பு அதிகமாகும் போது அந்த எள்ளு பொடியோட டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால இதுக்கு வந்து 25 to 30 மிளகாவத்தல் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் பொடிக்கு வந்து நம்ம கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணி நம்ம பொடி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு அந்த வாசனை வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம பருப்பு, எள்ளு, அப்புறம் மிளகாய் வத்தல், கட்டி பெருங்காயம் இதெல்லாமே வறுத்து எடுத்துட்டோம். இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் திரிச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு இது வந்து நைஸாக அரைச்சா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சா பிடிக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த எள்ளு பொடி வந்து நமக்கு இட்லிக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இட்லி அப்புறம் இந்த பொடி ப்ளஸ் நல்லெண்ணெய் இந்த சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அருமையான டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ட்ராவலுக்கு எங்கேயாவது போகணுன்னா கூட நம்ம வந்து பொடி இட்லிக்கு வந்து நம்ம இந்த பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு போகலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த எள்ளு இட்லி மிளகாய் பொடி வந்து வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் பருப்பம் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.